குனூத்து நாசிலா என்றால் என்ன? ஹதீஸிலே இதற்கு ஆதாரம் இருக்கிறதா? பலஸ்தீன் மக்கள் படக்கூடிய இந்த கஷ்டங்கள் துயரத்திற்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் குனூத்து நாசிலா எம்மால் ஓத முடியுமா என்ற பல கேள்விகளுக்குரிய பதிலைத்தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. ஒரு சகோதரர் கமெண்ட் செக்ஷனில் குனூத்து நாசிலாவை பற்றி பேசுங்கள், குறிப்பாக இன்று பலஸ்தீன் காசா மக்கள் படக்கூடிய துயரங்களுக்காக கஷ்டங்களுக்காக வேண்டி குனூத்து நாசிலா ஓத முடியுமா? நம்மால் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு தான் இந்த குனூத்து நாசிலா. இதை அவர்களுக்காக வேண்டி ஓத முடியுமா? இதற்கு ஹதீஸிலே ஆதாரங்கள் இருக்கிறதா என்பதை பற்றி பேசுங்கள் என்று கூறியிருந்தார். அவருடைய அந்த வேண்டுகோளுக்கு இணங்க இன்றைய பதிவிலே குனூத்து நாசிலா என்றால் என்ன, இது எதற்காக ஓதப்பட வேண்டும், இதற்கு ஹதீஸிலே ஆதாரங்கள் எங்கே இருக்கிறது, அது மட்டுமல்லாமல் மதுஹப் ரீதியாக 4 இமாம்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள், குனூத்து நாசிலா என்றால் முஸ்லிம்களுக்கு இறங்கக்கூடிய சோதனைகள், அது நோய் ரீதியாக இருக்கலாம் அல்லது எதிரிகளின் புறத்திலிருந்து வரக்கூடிய பயமுறுத்தல்கள், ஆக்கிரமிப்புகள், தாக்குதலாக இருக்கலாம், அல்லது சீதோஷண நிலை மாற்றத்தின் காரணமாக முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களாக இருக்கலாம். அது வெள்ளப்பிரளயமாக இருக்கலாம், பூமி எதிர்ச்சியாக இருக்கலாம், சுனாமியாக இருக்கலாம். இது போன்ற எந்த விடயம் ஏற்பட்டாலும் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் கடைசி ரகாத் ருக்கூவிற்கு பிறகு ஓதக்கூடிய குனூத்திற்கு தான் குனூத்து நாசிலா என்று சொல்லப்படும். நாசிலா என்றால் சோதனை என்ற கருத்து. சோதனையுடைய சந்தர்ப்பத்தில் ஓதப்படக்கூடிய குனூத்திற்கு தான் குனூத்து நாசிலா என்று சொல்லப்படும் என்பதாக மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் சுபஹ் தொழுகையில் ஓதக்கூடிய குனூத்திற்கு குனூத்து நாசிலா என்று சொல்லப்படாது. குனூத்து நாசிலா என்பது சோதனை வந்த நேரத்திலே அந்த சோதனை அகலும் வரை, நீங்கும் வரை ஓதப்படக்கூடிய குனூத்திற்கு தான் குனூத்து நாசிலா என்று சொல்லப்படும். இந்த குனூத்து நாசிலா ஓதுவதின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவசரமாக அந்த சோதனையை இல்லாமலாக்கி விடுவான். இதற்காகத்தான் குனூத்து நாசிலா ஓதப்படுகிறது. இதற்கு ஹதீஸ்களிலே ஆதாரம் இருக்கிறதா? நபி அவர்கள் இந்த குனூத்து நாசிலா ஓதி இருக்கிறார்களா என்று பார்த்தால், கண்ணியமானவர்களே, புகாரி, முஸ்லிம், அபூதாவுடைய ஏகப்பட்ட ரிவாயத்துகள் இதற்கு ஆதாரமாக இருக்கின்றன. அபூதாவுதிலே வரக்கூடிய ரிவாயத், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கனத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹ்ரன் முத்ததாபிஅன் ஃபில் லுஹ்ரி வல் அஸ்ரி வல் மக்ரிபி வல் இஷாஇ வ ஸலாத்தி சுப்ஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, சுப்ஹ் தொழுகைகளில் தொடர்ச்சியாக ஒரு மாதம் குனூத் ஓதியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இதா கால சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ஃபிர் ரக்அத்தில் அഖீரா, அந்த தொழுகைகளில் கடைசி ரக்அத்தில் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு சுலைம் கோத்திரத்தை சேர்ந்த ரிஅல், தக்வான், உஸையா போன்ற முக்கியமான பிரிவினர்களுக்கு பதுவா செய்து அவர்களை சபித்து நபி அவர்கள் குனூத்திலே துஆ செய்திருக்கிறார்கள். வயுஅம்மினு மன் கல்ஃபஹு, நபி அவர்கள் கேட்ட துஆவிற்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் ஆமீன் சொல்லியிருக்கிறார்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிஅல், தக்வான், உஸையா என்ற கூட்டத்திற்காக வேண்டி ஒரு மாதம் குனூத்து நாசிலா ஓதியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தாரை சபித்திருக்கிறார்கள். நபி அவர்கள் ஓதின அந்த குனூத்திற்கு பின்னால் இருந்த மூம்கள், மக்கள் ஆமீன் சொல்லியிருக்கிறார்கள் என்பது இந்த ஹதீஸின் மூலமாக சாபித்தாகிறது. சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ரிவாயத், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதம் இந்த கூட்டத்தினருக்காக வேண்டி
பதுவா செய்தார்கள், குனூத்தின் நாசிலா ஓதினார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், பிக்ரே மஊனா, அதாவது ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு நடந்த ஒரு மோசடி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பனு சுலைம் கோத்திரத்தாரை சேர்ந்த சிலர் வந்து எமக்கு இஸ்லாத்தை போதிப்பதற்காக வேண்டி ஹாஃபிதுகள், குர்ஆனை மனனமிட்ட குர்ராக்களை அனுப்பி வையுங்கள், குறிப்பாக ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எமக்கு அனுப்பி வையுங்கள் என்று கேட்டதற்கிணங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் 70 ஹாஃபிதுமார்கள் குர்ஆனை மனனம் செய்த குர்ராக்களை அனுப்பி வைத்தார்கள். இவர்களை அழைத்து கொண்டு செல்லும் பொழுது பிக்ரே மஊனா என்ற இடம் வந்ததும் இந்த பனு சுலைம் கோத்திரத்தாரை சேர்ந்த ரிஅல், ஸக்வான், உஸையா என்ற பிரிவினரில் இருந்த மக்கள் இந்த 70 பேரையும் கொலை செய்து விட்டார்கள், நம்பிக்கை மோசடி செய்து விட்டார்கள். இதன் காரணமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கோத்திரத்தாருக்கு எதிராக ஒரு மாதம் தொடர்ச்சியாக தொழுகையிலே குனூத் ஓதியிருக்கிறார்கள். இது நீண்ட சரித்திரம் கண்ணியமானவர்களை, சுருக்கமாக நான் கூறினேன். இதே போன்று புகாரியிலும் ஏராளமான ரிவாயத்துகள் குனூத்து நாசிலாவுடைய விடயத்திலே பதியப்பட்டிருக்கிறது. ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத்து நாசிலா ஓதியிருக்கிறார்கள் என்பதற்கு தெளிவான சஹீஹான ஹதீஸ்கள் ஆதாரமாக இருக்கின்றன. இந்த குனூத்து நாசிலாவுடைய விடயத்திலே மார்க்க அறிஞர்களுடைய கருத்து என்னவென்று பார்த்தால், இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஜ்மூ என்ற தங்களுடைய முக்கியமான மார்க்க சட்ட கிதாபிலே குறிப்பிடுகிறார்கள், அஸ்ஸஹீஹு ஃபீ மத்ஹபினா, எங்களுடைய மத்ஹபிலே சஹீஹான கருத்து என்னவென்றால், ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் இந்த குனூத்து நாசிலா ஓதப்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள். அல்லாமா ஷேக் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய மஜ்மூஉ ஃபதாவா இப்னு பாஸிலே குறிப்பிடுகிறார்கள், குனூத்துன் நவாசிலி சுன்னத்துன் முஅக்கதத்துன் ஃபி ஜமீஇ ஸலவாத், சோதனைகளுக்காக ஓதப்படக்கூடிய இந்த குனூத் ஒவ்வொரு தொழுகையிலும் வலியுறுத்தப்பட்ட சுன்னத் என்று குறிப்பிடுகிறார்கள். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய மஜ்மூஉல் ஃபதாவா என்ற கிதாபிலே குறிப்பிடுகிறார்கள், யுஷ்ரஉ அய்யக்னுத இந்த நவாசில் வயதுஉ லில் முஃமினீன் வயதுஉ அலல் குஃபார், சோதனைகள் இறங்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே குனூத் ஓதுவது ஷரியத்தாக்கப்பட்டிருக்கிறது, மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த குனூத்திலே முஃமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு துஆ செய்தும் எதிரிகளுக்கு பதுவா செய்தும் சபித்தும் நாங்கள் குனூத் ஓத வேண்டும். இந்த குனூத் ஃபஜ்ர் தொழுகை முதல் ஏனைய தொழுகைகளிலும் ஓதப்பட வேண்டும் என்று இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாமா சாலிஹ் உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய ஃபதாவா நூரின் அல தர்பி என்ற கிதாபிலே குறிப்பிடுகிறார்கள், அல் குனூத்து ஃபி நவாசில் மஷ்ரூஅத்துன் ஃபி ஜமீஇ ஸலவாத், சோதனைகளுடைய நேரத்திலே ஓதப்படக்கூடிய இந்த குனூத் இருக்கிறதே எல்லா தொழுகைகளிலும் ஷரியத்தாக்கப்பட்டிருக்கிறது, மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஓதியிருக்கிறார்கள். சுபஹ் தொழுகையிலோ அல்லது பகல் நேர தொழுகைகளிலோ மட்டும் இதை ஓதக்கூடாது, எல்லா தொழுகைகளிலும் இந்த குனூத் ஓதப்பட வேண்டும். கிழமையில் இருக்கக்கூடிய எல்லா நாட்களிலும் எல்லா தொழுகைகளிலும் இந்த குனூத் ஓதப்பட வேண்டும் என்பதாக சாலிஹ் உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். இது போன்ற அதிகமான உலமாக்கள் இந்த குனூத்து நாசிலா என்பது சாபித்தான விடயம், இஸ்லாத்திலே மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட விடயம் என்பதை தெளிவாக கூறுகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஹதீஸிலே இருக்கக்கூடிய ஆதாரங்களை பார்த்தோம், உலமாக்களுடைய கருத்துக்களை பார்த்தோம். அடுத்ததாக 4 மத்ஹபுடைய கருத்துக்கள் என்னவென்று தெளிவாக பார்ப்போம். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே எல்லா ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் இந்த குனூத்து நாசிலா ஓதப்பட வேண்டும். சிர்ரியத்தன் கானத் அம் ஜஹ்ரியத்தன், அது இரகசியமாக தொழக்கூடிய லுஹர் அஸ்ர் போன்ற தொழுகைகளாக இருக்கலாம், ஜஹ்ரியத் சப்தமாக ஓதக்கூடிய மக்ரிப் இஷா சுபஹுடைய தொழுகையாக இருக்கலாம். எந்த தொழுகையாக இருந்தாலும் இந்த குனூத்து நாசிலா என்பது கடைசி ரக்அத் இஅ்திதாலுக்கு பிறகு ஓதப்படக்கூடிய குனூத் என்பதாக கூறுகிறார்கள். இந்த கருத்தையே இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உட்பட அதிகமான உலமாக்களும் கூறுகிறார்கள். அடுத்து
ஹனஃபி மதுஹபுடைய கருத்து என்னவென்று பார்த்தால் இமாம் நுஅமான் இப்னு சாபித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த குனூத் என்பது யக்னுது ஃபி ஸலாத்தில் ஜஹ்ரியா, சப்தமாக ஓதப்படக்கூடிய தொழுகைகளான சுபஹ், மக்ரிப், இஷா தொழுகைகள் தான் ஓதப்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே சுபஹுடைய தொழுகையில் மட்டும் தான் இந்த குனூத்து நாசிலா ஓதப்பட வேண்டும். அப்படி மற்ற தொழுகைகளிலும் இந்த குனூத்து நாசிலா ஓதினால் லம் துப்தில் ஸலா, அவருடைய தொழுகை பாத்திலாகாது என்பதாக கூறுகிறார்கள். ஓதுவது பிரச்சனை கிடையாது என்பதாக கூறுகிறார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே இந்த குனூத்தை ஊருடைய இமாம் தான் ஓத வேண்டும் என்பதாக அவர்கள் ஒரு கருத்தை கூறுகிறார்கள். எது எப்படி இருந்தாலும், மதுஹபுடைய கருத்துகள் எப்படி இருந்தாலும், அதிகமான உலமாக்களுடைய கருத்து இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன கருத்தை தான் சொல்கிறார்கள். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் இந்த குனூத்து நாசிலா ஓதப்பட வேண்டும். அநியாயக்காரர்களுக்கு எதிராக, முஃமின்களுக்கு சார்பாக நாங்கள் துஆக்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏராளமான துஆக்கள் குனூத்து நாசிலாவுடைய விடயத்திலே வந்திருக்கின்றன. அந்த துஆக்களை தெரிந்து அறிந்து நாங்கள் பாடமாக்கி இந்த குனூத்து நாசிலாவுடைய சந்தர்ப்பத்திலே ஓதுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இந்த சோதனைகள் மட்டுமல்ல, இமாம் ஷாஃபிஈ, இமாம் ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே உயிர்கொல்லி நோய்கள் தோன்றக்கூடிய சந்தர்ப்பத்திலும் இந்த குனூத்து நாசிலா ஓதுவது விரும்பத்தக்கது, முஸ்தஹப் என்று கூறுகிறார்கள். சமீபத்தில் கொரோனா முழு உலகத்திலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி இதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கானோர் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலும் அதிகமான உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் இந்த குனூத்து நாசிலாவை ஓதினார்கள். இதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிலைமையை சீராக்கி இருக்கிறார். இதே போல தான் கண்ணியமானவர்களே, இன்று பலஸ்தீனில், காசாவில் மக்கள் படக்கூடிய துயரத்துக்காக வேண்டி, கஷ்டத்துக்காக வேண்டி நாம் குனூத்து நாசிலா ஓதுவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் தொடர்ச்சியாக இந்த குனூத்து நாசிலாவை ஓதும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு அல்லாஹ் சுபிட்சத்தை ஏற்படுத்துவார், எதிரிகளுக்கு பெரும் ஒரு பயத்தை ஏற்படுத்துவார், அவர்களுடைய இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு அல்லாஹ் ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படுத்துவார். நிச்சயமாக பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி நாம் இந்த குனூத்து நாசிலாவை ஓதுவோம். கண்ணியமானவர்களே, எம்மால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பெரும் உதவி இந்த குனூத்து நாசிலா மட்டும்தான். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் கடைசி ரக்அத்தில் ருக்கூவில் இருந்து எழுந்ததற்கு பிறகு, இஅ்திதாலுக்கு பிறகு நாங்கள் இந்த குனூத்து நாசிலாவை ஓதுவதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூரா முஸ்லிம்களுடைய நிலைமைகளை சீராக்கி சுபிட்சமான வாழ்க்கை ஏற்படுத்துவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.